நம்ம ஊர்ல காலையில ஆனா இட்லி, வடை, தோசைன்னு சாப்பிடுவோம். ஆனா கனடால நீங்க அப்படி என்னதான் சாப்பிடுவீங்க? அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. வீட்ல எல்லாம் அதே இட்லி, வடை, தோசை தாங்க. கனடால இருக்கோன்னு தான் பேரு. பட் ஆனா கனடியன் சாப்பாடுலாம் நம்மளால சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம ஊர் மாரி நெறைய வெரைட்டீஸ்லாம் கிடைக்காதுங்க. எல்லாத்துலயும் உப்பு, மிளகுத்தூள் தான் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா ரெஸ்டாரண்ட்ஸ் போனா இந்த மாரி வெரைட்டியா செக் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நம்ம ஊர் எப்படி வந்தாரை வாழ வைக்குமோ, அதே மாதிரி தான் கனடாவும். நெறைய கண்ட்ரிலேருந்து மக்கள் இருக்கிறதுனால, அவங்களோட எல்லா ட்ரெடிஷனல் ஃபுட்டும் இங்க ரெஸ்டாரண்ட்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா, அந்தந்த கண்ட்ரிலேருந்து வர மக்கள்லாம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் மாரி அந்த மாதிரி தான். இங்க நம்மளயே ஒரு விஷயம் மாத்திருவாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால சமைக்கிற சாப்பாட்ல கொஞ்சம் உப்பு இல்ல, கொஞ்சம் காரம் இல்லன்னா, இது என்ன நல்லாவே இல்லன்னு சொல்லிருவோம்ல. இவங்களோட நெறைய ஃபுட்ஸ்ல சால்ட்டோ, காரமோ சுத்தமாவே இருக்காதுங்க. சால்ட்டாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். காரம் சுத்தமாவே இருக்காது. முன்னெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்காதுங்க. இப்பல்லாம் பரவால்ல. ஏன்னா, போகும்போதே மனச வந்து தயார் பண்ணிக்கிறது. இது நம்ம ஊர் சாப்பாடு கிடையாது. இது வித்தியாசமா தான் இருக்கும். நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரிப்பரேஷனோட போயிடுறது. அதனால சாப்பிட முடியுது. நல்லா யோசிச்சு பாருங்க. சிக்கன் அப்படியே ஹனியில முக்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருந்தது சிக்கன் ஆக்சுவலி. பட் வேற வழி கிடையாது. அத முடிச்சாவணுமே. நம்ம எப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிற மாதிரி இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஏதாவது கெட் டுகெதர் இல்லைன்னா ஏதாவது மீட்டிங்ஸில் ஒயிட் பீப்பிளோட சேர்ந்து சாப்பிடும்போது, ஏன்னா இது அவங்களோட ஃபுட் இல்லையா, நம்ம வந்து முகத்தில் எந்த ரியாக்ஷனும் காட்டாத மாதிரி நம்ம சாப்பிடணும். பிடிச்ச மாதிரியே சாப்பிடணும். அதுக்கெல்லாம் இதை கற்றுட்டு தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா திடீர்னு ப்ரானை அப்படியே பிளான்ச் பண்ணி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அதில் சால்ட் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நமக்கு எதை தொட்டு சாப்பிடணும்னு வேற தெரியாது. இதை கற்றுக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருந்தது வந்த புதுசில். ஏன்னா நம்ம முகத்தில் எந்த ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. அண்ட் கனடாவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் என்னன்னு சொல்லவே இல்லை இன்னும். அது வந்து பொட்டின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குல்ல, அது மேலே ஒரு சாஸை ஊற்றி கொடுப்பாங்க. அதுதான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்.